அந்த தோசை தோசை தானே அப்படி நினைக்கக்கூடாது. தோசை தோசை இல்லை, ஊத்துறவங்களை பற்றி யோசிச்சிட்டிங்கன்னா தோசைங்கிறது ஒரு பெரும் சுமை. அதில் ஒரு வெளிப்படையாக முதல் முறையாக சொன்னாங்க, எனக்கு நல்ல தோசை திங்கணும்னு ஆசை, மொறுன்னு திங்கன்னு ஆசை. வீட்டில் இருக்கவனுங்களாம் ஊற்றி கொடுத்துட்டு கடைசியில் கால் வலிக்கல மொத்தையா இட்லி மாதிரி ஒரு தோசையை போட்டு தின்னுட்டு போகத்தான் வேண்டி இருக்குது. அதே இட்லியாக இருந்தால் நான் எத்தனை திங்கிறேன்னு கணக்கு தெரியாது அப்படின்னாங்க ஒரு பெண். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் ஒரு பெண் நான் சாப்பிட ஆசைப்படுறேனே வெளியில் சொல்கிறா. அப்போ சாப்பிட ஆசைப்பட்ட எத்தனை மருமகள்கள் கடைசி வரைக்கும் சாப்பிடாமல் போனார்கள், எத்தனை அண்ணன்மார்கள் தம்பிகளுக்காக பேச முடியாமல் போனார்கள், அப்பா தவறாக நினைத்து விடுவார் என்பதற்காகவே எத்தனை அம்மாக்கள் பொறுத்து கொண்டு போனார்கள். அப்படியான ஒரு வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள் மகிழ்ச்சி இருக்காது, அவன் பிச்சுக்க பார்ப்போம். ஏன்னா என்னுடைய உணர்வுக்கு எந்த இடத்தில் மரியாதை இருக்கிறதோ அந்த இடம் தான் எனக்கு மகிழ்ச்சியானது. என் உரிமையை கூட அடுத்தது தான் என் உணர்வு. என் கவிதைக்கு, என் பாடலுக்கு, என் இசைக்கு, என்னுடைய இலக்கிய ஆர்வத்திற்கு, என் புத்தக வாசிப்புக்கு, என் காதலுக்கு, என்னுடைய மற்ற இத்தியாதி விஷயங்களுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, என்னுடைய தமிழ் மீதான பிரியத்திற்கு அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்கு எந்த வீடு உணர்வு பூர்வமாக மரியாதை அளிக்கிறதோ அந்த வீட்டில் பிள்ளைகள் தங்குவார்கள்.